ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு பாக்குறது ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். நேத்து இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு நடந்த ஃபைனல்ஸ்ல இந்தியா ஜெயிச்சிச்சு. இதனால எல்லாரும் ஹாப்பி, நான் ஹாப்பி, ஃபேன்ஸ் ஹாப்பி, இந்தியாவில் இருக்க எல்லா மனுஷங்களும் ஹாப்பி. இந்தியால இருக்கிற எல்லா ஜீவனங்களும் ஹாப்பி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல இந்தியா ஜெயிச்சிடுச்சு. சரி, ஒரு பக்கம் ஜெயிச்சிருன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும் போது, இன்னொரு பக்கம் இந்தியா பல வருஷம் அப்புறமா T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது கிரிக்கெட் ரொம்ப அதிகமா விரும்பி பாக்குற ஃபேன்ஸும் கிரிக்கெட்டே பார்க்காத ஃபேன்ஸ் இந்தியால பல ஸ்டேட்ஸ்ல சேர்ந்து பண்ண அலப்பறைகள் பார்த்தா சொல்றதே புரிய மாட்டேங்குது. ஒரே ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம்னு சொல்லி நேத்து எல்லா சிட்டிஸ்லயுமே பரபரப்பா ரீல்ஸ பார்த்தா தலைதான் சுத்துது. ஒரு இடத்துல ஃபன்னியான திங்ஸ் ஆயிருக்கு, ஒரு இடத்துல லட்டி சார்ஜ் கூட பண்ணிருக்காங்க, ஒரு இடத்துல ஏன்னா அப்படி விழுந்த அளவுக்கு பண்றாங்க. இதுல மாட்டவங்க யாருன்னா நீங்களும் இல்ல, கிரிக்கெட் ஃபேன்ஸ் இல்ல, நாங்களும் இல்ல. நம்ம நடுவுல மாட்டினவங்க யாருக்குன்னா போலீஸ்காரங்க தான். தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சாலும் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதானா? போலீஸ்காரங்க ஒருத்தங்க பிரச்சனை பண்ணா 10 பேர் பிரச்சனை பண்ணா சமாளிக்கலாம். ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பசங்களும் சேர்ந்து பிரச்சனை பண்ணா, கலாட்டா பண்ணா அவங்களும் என்னங்க பண்ணுவாங்க? போலீஸ் துப்பாக்கி இருக்கிற தைரியத்துல பேசுறியா? இந்தியா ஒன் பண்ண அப்புறமா இந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ண வீடியோஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. நாம இந்த வீடியோல இந்த ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண வீடியோ 1 by 1 இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இருந்து இந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கீழே இருக்க ஃபயாஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10ல இருக்கிறது பாப்போம். காத்தாடி எப்படி வந்துச்சு? ஜெயிச்ச அப்புறமா காத்தாடிடுவாங்க போலிய. எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க? மேல இருக்கு, சூப்பரா இருக்கும் போலிய. யாரோ இந்த சைடு சுத்தி பண்ணிருக்காங்க. கீழே இறக்குன அப்புறமா ஏறி மேலே ஏற்றிருக்கணும். கீழே இறக்குடா, கீழே இந்த பக்கத்துல தான் நூல் போகுது. நம்ம விசில் எடுத்துன்னு போவோம், ஏதாச்சும் தூக்கி எடுக்கிறது, ஏதாச்சும் பொட்டல் எடுத்துன்னு போவோம், சாப்பிடுறதுக்கு பொருள் எடுத்துன்னு போவோம். சரி, சாப்பிடலாம் அலௌட் இல்ல, சரி அது ஒரு பக்கம். வேற ஏதாச்சும் நம்ம அந்த மண்டல மாற்றோம்ல கொம்பு, இது பாருங்க டிஃப்ரெண்டா யூனிக்கா யோசிச்சு ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி தான் காத்தாடி வந்து தெரியாம எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இங்கெல்லாம் சேப்பாக்கலன்னு அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல? செக்கிங் பயங்கரமா இருக்குமே. ஆனா என்னமோ கரெக்டா அந்த மேட்ச் செலிப்ரேஷன் அப்புறமா விட்டான் போல. சூப்பரா வந்து அந்த காத்தாடியில பெரிய நூல்ல டைப் பண்ணி, இல்லைன்னா ஒரு கலரான ரிப்பன் டைப் பண்ணி இன்னும் கீழே காத்தாடி இறக்கி நல்லா பிளே பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். புதுசா யோசிக்கிறாங்க பாருங்க. யார் இந்த மாதிரி யூனிக்கா யோசிச்சு போடுறாங்களோ வீடியோ, அவங்கதான் ட்ரெண்ட் ஆகிறாங்க. நாமளும் ஒரு நாள் கண்டிப்பா ஆகும், அதுல மாற்று கருத்து இல்ல. நம்பர் 9ல இருக்கிறது லட்டி சார்ஜா. நடு ரோட்ல டிஷர்ட்லாம் கழட்ட அப்புறமா எதுக்கு புஷ்அப்ஸ்ல பண்றாங்க? எந்த ஒரு தெரியலையே. அந்த வீடியோ பாருங்க, மேல வந்து விசாக் மாஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் அது கேரளாவா என்னன்னு தெரியல, பட் அந்த ஆட்டோ எல்லோ கலர்ல இருக்கு. இந்த மாதிரி அலுப்புற எல்லாம் பண்ணும்போது ஏன் டிஷர்ட்னா கழட்ட அப்புறமா புஷ்அப்ஸ் எல்லாம் பண்றாங்க தெரியல. அதுக்கும் ஓரமா போய் பண்ணா தெரியல, நடு ரோட்ல வண்டி வரப்போ தான் பண்றாங்க. ஒருவேளை நாங்க தான் ஸ்ட்ராங், இந்தியா தான் ஸ்ட்ராங் சொல்லி காமிக்கிறாங்களோ? அதுக்கு வந்து நம்ம பால் அடிச்சு எவ்வளவு தூரம் போகுது, எவ்வளவு சிக்ஸ் அடிக்கிறாங்க, அது பேஸ் பண்ணி தான் காமிக்கிறோம். கூட இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிறானுங்க. போலீஸ்னாலையும் எதுவும் பண்ண முடியல. முன்னாடியில இந்த வண்டி வரவங்க சைலண்டா நின்று சைலண்டா பாக்குறாங்களா? ஒரு வழி இல்ல. இன்னொரு பக்கம் பாருங்க, டிராபிக் போலீஸ் இறங்க லட்டி சார்ஜ் பண்ணுது. அந்த மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க பசங்க. நம்பர் 8ல இருக்கிற வீடியோவை பார்ப்போம். ரீச்ச தொட்டுட்டா, நாட் அவுட். ஏடா ரோட்ல போய் நடக்கிற? ஒரே பைக்ல 2-3 பேர் உட்காந்து என்ன என்ஜாய் பண்றாங்க. ஏமா ரோட்ல கிரிக்கெட் ஆடுறானே, அடிச்சிட்டா. 6 ஹெலிகாப்டர் ஷாட். கையில 75 ஓவர் வேர்ல்ட் கப் வச்சிருக்காரு. பின்னாடி எல்லாம் ஆடியன்ஸ் பாருங்களேன், சிக்னல்ல உட்காந்து பண்ற. ஸ்டம்பிங் பண்ணும்போது ரீச் போயிடறான் போல. அங்கே டாஸ் போட்டு, அங்கே விளையாடி, அங்கே ஜெயிச்ச அப்புறமா, அங்கே கப் வாங்கின அப்புறமா ஃபேன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி அவர் கிளம்பி போறாரு. இதான் இந்த வீடியோல காமிக்கிறாரு. எல்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த அலப்பறைகள் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு தான். இதை வரவங்க போறவங்களும் பின்னாடி வந்து வெயிட் பண்ணி அவன் என்னதான் பண்றான்னு சொல்லி அவன் பாக்குறாங்க. நம்பர் 7ல இருக்கிற வீடியோவை பார்ப்போம். ஒரு பிரைவேட் பஸ் லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ
ஆஹா ஆறானே மியூசிக்கா மாத்திட்டாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துரும் இல்லையோ. போடு போடு போடு. இந்த பஸ் போகும்போது நடுவுல நிக்கிறது, இந்த பஸ் மேல வந்து இந்தியன் பிளாக் எடுத்துட்டு போய் காமிக்கிறது காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் புதுசு இல்ல. இந்த மேட்ச் நடக்கும்போது ஸ்பீக்கர் பாக்ஸ்ல ஆத்திர அவசரத்துல எடுத்துட்டு வராம முடிச்சுட்டாங்க போல. எத்தனை வந்தா ஒரு சாங் போட்டிருப்பாங்க, டான்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த அண்ணாமா கரெக்டா வந்து கால்குலேட் பண்றாரு. அவரும் வந்து ஜென்சி கிட்ஸ் மாதிரி தான் இருக்காரு. சரி நம்ம ஹாரன்ல மியூசிக் அடிப்போம்னு சொல்லி அவர் மியூசிக் அடிக்கிறாரு ஹாரன்ல. அதுக்கு ஏத்த வந்து எல்லாம் வந்து தள்ளின்னு டான்ஸ் ஆடுறாங்க. பாக்குறது நல்லா இருக்கு. இதுவும் வந்து ரொம்ப வெளில போயிட்டு இருக்கு. நம்பர் 7 இருக்கிற வீடியோவை பார்ப்போம். என்னடா பண்றாங்க? பிளாஸ்டிக் பைப்பா இரும்பு பைப்பா இது? இத்தனை 5-6 பேர் முடிச்சிருக்காங்க கீழே. இல்ல எல்லாரும் பாக்கணும் சொல்லி பண்ற போல. இறங்கி வேண்டாம். எனக்கு ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது லோக்கல்ல பண்ணா நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம பார்ப்போம். இல்லைன்னா நியூஸ் சேனல்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் காமிப்பாங்க. சில இடத்துல நடந்தது. சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டா இருக்கும் போது எந்த ஊர்ல என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து அதனால கிளியரா வந்து ஃபில்டர் பண்ணி எடிட்டிங் பண்ணி கரெக்டா வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லா விக்கெட்ல ஜெயிக்கும் போது செலிப்ரேட் பண்றது நல்ல விஷயம் தான். அதை வந்து இந்த ஆர்வ கோளாறுல வந்து மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது, ரொம்ப வைரலானு சொல்லி புதுசா பண்றது, அதுதான் இப்போ பண்றாங்க. அவங்க வந்து செலிப்ரேஷன்ஸ் அவன் மேல நிக்கிறவன் செலிப்ரேஷன் கொண்டாடணும்னு சொல்லி சுத்தல. என்ன எல்லாரும் பார்க்கணும், எனக்கு எல்லாரும் எனக்கு வீடியோ பிடிக்கணும், வைரல் ஆனும் அப்படின்னு சொல்லிதான் பண்றா. நம்பர் 6 இருக்கிற வீடியோவை பார்ப்போம். இது பார் சூப்பர்மேன். அவன் லாரி மாதிரி தான் பண்றான். எக்ஸசைஸோ தாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க நடு ரோட்ல. பாருங்க பேய் மாதிரி அவன் தான் பேண்டா வச்சிருக்கான். அவன் பொடியாது பாருங்க. இது வீடியோல எல்லாம் குடிச்சிட்டு பண்ற அட்ராசிட்டிஸ் தான். சூப்பர் மேன் மாதிரி போறது, ஆட்டோ வரும்போது நடுவுல வந்து டிராபிக்ல டான்ஸ் ஆடுறது, வந்து நடு ரோட்ல எக்ஸசைஸ் பண்றான், புஷ்அப்ஸ் பண்றான். இந்த செலிப்ரேஷன்ஸ்ல ஒரு அவசரத்துக்கு ஒரு 2-3 பிளாக் ஒரு கப் எடுத்து வந்துறாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ்காரர் இல்லாத வரைக்கும் தான். அவ வந்தானா இந்த அளவுக்கு பண்ண முடியாது. பார்க்க வரைக்கும் பாப்பாங்க. அதுக்கப்புறம் லட்டி சார்ஜ் தான் நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகால பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். நம்பர் 5 இருக்கிற வீடியோவை பார்ப்போம். என்னடா அது ஸ்டேடியம் மேரேஜா? ஸ்கிரீனை போட்டு மேரேஜ்லயே பாக்குறாங்களே மேட்ச். பொண்ணு மாப்பிள்ள எங்கடா? ஐயோ போருக்கு வேற கை தட்டுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே காட்டணும். ஒரு அவசரத்துக்கு மேரேஜ் தான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணோம். ஏன்னா வீட்டுல மனைவியோட பிரஷரு, அம்மாவோட பிரஷரு, அப்பாவோட பிரஷரு, இன்னொரு பக்கம் மேட்சா பாக்கணும். போன்ல பார்த்தா அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல சொல்லி அங்கே வந்து வர ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் வந்து லைவா பண்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய விஷஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு உட்காந்து ஜாலியா வந்து மேட்ச் பாக்குறாங்க. எல்லா தலையும் பார்த்தோம் அந்த ஸ்கிரீன் பக்கம் தான் இருக்கு. எந்த தலையும் வந்து அந்த ஸ்டேஜும் பார்க்கல. பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்காங்க சொல்லி பார்க்கவே இல்லை. அதுவும் 4 வச்சோன்னே எல்லாம் கை தட்டுறாங்க பாருங்க. எல்லாம் ஜென்சிலா இருக்காங்க. நம்பர் 3 இருக்கிற வீடியோ பார்ப்போம். சின்ன பையனை ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துட்டான். எவ்வளவு ஃபேன்ஸ் பாருங்க. உனக்கு டிராபிக் தான். புஷ் பண்ணு. எத்தனை வந்திருப்பான் பிளான் பண்ணியாவா? பெரிய பசங்களை பார்த்து சின்ன பசங்களும் பாருங்க அதே மாதிரி தான் பண்றாங்க. நீங்க மட்டும் தான் வண்டி எடுத்துன்னு வரீங்க, தார் எடுத்துன்னு வரீங்க, கார் எடுத்துன்னு நான் எடுத்துன்னு சொல்லி கரெக்டா அந்த வண்டியில பிளாக் மாட்டுன்னு எல்லாரோட போக்கஸ் அந்த பையன் மேலதான். அவன் வந்து ஹாப்பியா செலிப்ரேட் எல்லாம் பண்ணல. மத்தவங்களை பார்த்து ரேஸ் பண்றான், வண்டி ஓட்டுற. அதுதான் பெரியவங்களை பார்த்துதான் பசங்க கத்துக்கிறாங்க. அதுதான் போயிட்டு இருக்கு. நம்பர் 2 இருக்கிற வீடியோ பார்ப்போம். ட்ரெயின் குள்ள செட் பண்ணி பாக்குறாங்க பாருங்களேன். அதுவும் எல்லாம் வந்து இருட்டாக்கி ஆஃப் பண்ணி எல்லா ஆம்பளங்க பாக்குறாங்க. செட் பண்ணி எப்படி பண்ணிருப்பாங்க? கிரிக்கெட் ஃபேன்ஸ் தாங்க. வேர்ல்ட்ல எந்த ஊர்லயும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்தியால மட்டும் தான் இந்த மாதிரி இருக்காங்க. என்னதான் லைட் டெலிகாஸ்ட் பண்ணாலும் இந்த ஃபேமிலியோட உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அப்புறமா ஒரு பக்கம் வந்து எல்லாரும் இந்தியாவை தான் இருப்பாங்க. ஏன்னா ஐபிஎல் இருந்தா வேற டீம் இருப்பாங்க. சோ இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஒரே இந்தியா மட்டும் தான் இருப்பாங்க. அந்த ஆப்போசிட் காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண அடிதான் விழும். வேற வழி இல்லாம நேற்று ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணிச்சு. நல்லா 250 மேல அவங்க அடிச்சிட்டாங்க. அதனால நம்ம தப்பிச்சிட்டோம்.
200 190 180 அடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா போயிருக்கும். ஃபைனல் டைம்ல இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஃபைனல் நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் பீட்டான மூமெண்ட்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சு. இதுதான் அந்த மேட்ச்னால அதுதான் த்ரில். ஒரு பக்கம் அந்த பக்கம் சவுண்ட் வருது, இன்னொரு பக்கம் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீரியஸ்னஸ் இருக்கும்ல, அது வந்து மிஸ் ஆச்சு. நம்பர் 1ல இருக்கிற வீடியோவை பார்ப்போம். எது கூட ஓடி வரீங்க? ஐயோ என்னடா பண்றாங்க? ஐயோப்பா பைக் ரேஸ் தான் போல, தட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் எவனோ. போடுறாவாது பைக் வச்சுதான் சாகசம் காட்டுறாங்க. போடு போடு, எல்லா பசங்களும் ரோட்ல தான். செலிபிரேஷன்ஸ்லாம் கர்நாடகா ஹைதராபாத் தாங்க அலுப்புற பண்ணிருக்காங்க. வேறு மற்ற எல்லா இதுவும் கம்பேர் பண்ணா நார்த் சைட்ல அவ்வளோ பண்ணல. சென்னையிலேயே வந்து க்ரௌட் ஜாயின் ஆச்சு, டீசெண்டா கொண்டாடினாங்க, பிரச்சனை எல்லாம் பண்ணல. அதான் டீசெண்டா பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க. இந்த கர்நாடகால தான் அலுப்புற பண்ணாங்க. வண்டி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, புஷ்அப்ஸ் பண்றது, மேட்ச் ரோட்ல ஆடுறது. ஃபைனல் ஜெயிச்ச உடனே ஸ்டேடியம் குள்ள பண்ண ஃபேன்ஸோட செலிப்ரேஷன்ஸோட, அங்க இருக்கிற டீம் பிளேயர்ஸ் பண்ண ஃபேன்ஸோட செலிப்ரேஷன்ஸோட, இந்தியா லெவல்ல பல ஸ்டேட்ஸ்ல பல சிட்டிஸ்ல ஃபேன் வெளியே அவங்கவுங்க ஊர்ல, அவங்கவுங்க வீட்டுல, அவங்கவுங்க தெருவுல, அவங்க ரோட்ல பண்ண ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் தான் மாசா இருக்கு. ஒரு பக்கம் நல்லாவும் இருக்கு, ரொம்ப ஃபன்னியாவும் இருக்கு, சில இடத்துல ரொம்ப வஸ்டாவும் இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.